ஹாய், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். இன்றைக்கி ஈஸியான பேச்சுலர்ஸ் சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். 5 மினிட்ஸில் ஈஸியான பேச்சுலருக்காண்டி ஈஸியான மெத்தடில் வைக்கிறது மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. டுடே ஸ்பெஷல் நத்திங், ஜஸ்ட் சொரக்காய் சாம்பார் பேச்சுலருக்காக. வாவ், ஈஸியான பேச்சுலர் சொரக்காய் சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன். டுடே லஞ்சுக்கு அஸ் யூஸ்வல் அரிசி ஊற வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். சொரக்காய் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுக்காண்டி நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம். சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பாசிப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு ஊற போட தேவையில்லை, பட் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஸ்டார்டிங் லைட்டாக ஊற்றினா போதும். அந்த ஆனியன் வதங்குறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம தாளிக்க போகிறதில்ல, பட் வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு கொஞ்சம் வதக்க விட்டுட்டு லைட்டாக ப்ரௌனிஷாக வரவும் நம்ம நெக்ஸ்ட்டு சொரக்காய் போட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ப்ரௌன் கலர் வரவும் சொரக்காய் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி நம்ம இப்போ ஆட் பண்ணலை. அது தாளிக்கும் போது தக்காளி ஆட் பண்ணால் அது ஒரு வாசமாக இருக்கும். தனியாக நல்ல அந்த வாசம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு தாளிக்கும் போது இது பண்ணிக்கலாம். இப்போ வெறும் வெங்காயம், சுரக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கவும் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண வச்சுருந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு. நான் இந்த சாம்பார் எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மசால் பொடி சேர்த்துக்கிறோம். நாங்கள் தனியாக சாம்பாருக்குன்னு அரைச்சி வைக்கல, எல்லா மசாலுமே சேர்த்து எல்லா குழம்புக்குமே ஒன்றா வைப்போம். ஸோ இது ஊர்லேருந்து, அம்மா வீட்டிலேருந்து அண்ணா அரைச்சி கொடுத்து விட்டாங்க. ஸோ நல்லா வாசனையாக இருக்குது. மசாலா எப்படி நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் ஒன் டைம் போடுறேன். ஸோ இப்போதைக்கு 1 ஸ்பூன் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக கல்லுப்பு, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். பேச்சுலருக்கான ரொம்ப சிம்பிளான சாம்பார் இப்படி வச்சு பாருங்கள். பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும். அவங்களாம் ரொம்ப எப்படிடான்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த லெவலுக்கு இருக்காது. ரொம்ப சிம்பிளான டைப், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வரவும் இறக்கிடலாம். எப்படி இருக்குன்னு நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கோம். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டதுக்கு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடித்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைம் வந்து நான் சீரகம் சேர்க்கலை, ஆல்ரெடி நம்ம சேர்த்ததுனால அந்த வாசனை இருக்கும். ஸோ இதில் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கடுகு வெடித்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு, நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு சாம்பார் குக்கர்லேருந்து. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிடலாம். இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். குக்கர்லேருந்து விசில் போகவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பேச்சுலர் சொரக்காய் சாம்பார் ரெடி. ஸோ நல்லா வெந்துடுச்சு. குக்கர்லேருந்து விசில் போகவும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணால் செம்மையாக வெந்திருக்கு. ஈஸியான பேச்சுலர் சொரக்காய் சாம்பார் ரெடி, சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு நம்ம தாளித்து வச்சுருந்ததை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வாவ், நல்லா வாசனை கம்மன்னு வருது. நம்ம சீரகம் அந்த பெருங்காயம்லாம் ஆட் பண்ணும்போது. ஸோ சாம்பாருக்கு நான் எப்போயுமே நெய் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி வைக்க மாட்டேன். இது பேச்சுலருக்காண்டி சிம்பிளான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொன்னேன். ஸோ நான் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் நல்லா சாம்பாருக்கு வந்து அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில். சாம்பார் பிடிக்காதவங்க கூட அந்த அரைச்சி ஊற்றி வச்சதை வந்து அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அரைச்சி வச்ச சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது பேச்சுலர், உங்களுக்காண்டியேவும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். ஸோ ஃபைனலி பேச்சுலர் சொரக்காய் சாம்பார், வடகம், பொட்டேட்டோ ஃப்ரை, இதுதான் டுடே லன்ச் நம்மளுக்கு. பாய் பாய்.